ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து டாலஸ்ட்டு பில்டிங்கில் தான் குதிக்க போகிறேன். இந்த வண்டியெல்லாம் வச்சு எது ரொம்ப சேஃபஸ்ட்டு வெஹிக்கல்னு பார்க்க போகிறோம். இந்த ஃபயர் இன்ஜினை வச்சு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுவே இருக்கிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் இது இப்படி தான் வரும். சரி, ஓகே. கீழே விழுந்துட்டோம். பயமாக இருக்குதுங்க. வண்டி தான் உடையன்னு பார்த்தா நம்மளும் சேத்துல உடஞ்சோன்னு பயமாக இருக்குங்க. அது ஒரு சின்ன பயம் தான் வருது. ஐயோ, முன்னாடியே பின்னில் உடஞ்சிட்டேன். நிறுத்து. அவ்வளோதான். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபயர் இன்ஜினுக்கு ஒன்றுமே ஆகலை. ஃபயர் இன்ஜின் தான் ஏதோ ஆயிருக்கா, ஆனால் நமக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொல்லலான்ருக்கேன். சரி, ஓகே. அடுத்தது இது நம்ம என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டி பைக்கு கிடையாது. ஏன்னா பைக் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது. இந்த கார் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ BMW கார் வச்சு பார்த்து இருக்கிறது இதுதான் இருக்குது. ரொம்ப சேஃப்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. சரி, பார்ப்போம். கீழே விழுதுதான்னு பார்க்கலாம். எவ்வளோ தூரத்துக்கு விழுது. ஐயோ, பயமாக இருக்குது. காரே கவுந்துருச்சு. போங்க. இனி அவ்வளோதான். காரோட லைஃப் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். பிரேக் பிடிச்சிடும். கார் ஆடடா. கதவு இந்த சைடு ஃபுல் கதவு போட்டு இந்த இடத்துல ஒரு கதவு தான் டேமேஜ் ஆகிருக்கு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதாச்சும் ஒரு எண்ணெயை பிடிச்சது முக்கியம். கார் போனால் கூட பிரச்சனை இல்லை, அது வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எனக்கு தெரிஞ்சு ஆமாங்க, எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் எண்ணெயை தான் சேஃப்டி கிடைக்கும். இப்போ இந்த ஆடி காருக்கும் BMW கதவு மட்டும்தான் வாங்கியிருக்கு. வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கதவு கண்ணாடி மட்டும் பின்னாடி வாங்கிச்சு. ஐயோ, இது கவுந்துருவும் போல் பயமாக இருக்குதுங்க. காருக்கு தான் பயமாக இருக்குதுங்களா, ஆனால் எனக்குலாம் அப்படி இல்லை. பரவாயில்ல. கண்ணாடி உடையில, டோர் பின்னாடி மட்டும் தான் உடஞ்சி கொண்டு பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ கடைசியாக பஸ்ஸை போய் பார்ப்போம். சரி, ஃபைனலாக இதெல்லாம் முடிஞ்சு கடைசியில் நம்ம இப்போ பஸ்ஸில் தான் ஏற போகிறோம். கீழே இங்கேருந்து பார்க்கறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அம்மா, இவ்வளோ பயமாக கிட்ட போகிறதுக்கே பயமாக இருக்குதுங்க. நிஜமாக பயமாக தாங்க இருக்குது. இப்போ பார்ப்போம். பஸ்ஸில் 1500 பேர் உட்காந்துருந்தா 1500 பேர் உயிரே போயிருக்கும் நேரத்துக்கு. ஏன்னா பஸ்ஸில் நிறைய பேர் போச்சு. எனக்கு தெரிஞ்சு பஸ்ஸு உடையாது அவ்வளோவா. கண்ணாடி அளவு இவ்வளோதான் கீழே வந்தாலும் உடையே செய்யாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாதி ஃபயர் இன்ஜின் மேலே கரெக்டாக லேண்ட் ஆகிருச்சு. பரவாயில்ல. இந்த பஸ் வந்து எதுவுமே ஆகாது. ரொம்ப நாளாக இந்த பஸ் அப்படி தான் இருக்குது. சரி, ஓகே. இது எல்லாமே நீ காப்பாற்றிருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த வீடியோ சிந்திக்கிறேன். பாய். அடுத்த வீடியோ பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.